இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீஷோல ரூ. 100க்கு வாங்குன ஒரு 8 பொருள் நான் வாங்கியிருக்கிறேன். அந்த பொருள்கள் எல்லாம் உங்ககிட்ட காமிக்க போறேன். அண்ட் அதோட ரிவ்யூஸும் உங்ககிட்ட குடுக்க போறேன். எப்படி குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா மீஷோவ பத்தி நல்லாவே தெரியும். நம்ம ஆர்டர் போடுறது ஒரு நாள் வரும். அதுக்கப்புறம் டெலிவர் பண்றது ஒரு மாரி வரும். அதனால வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதாவது ரிட்டர்ன் போட வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து 400 ml ஈக்குவல் டூ ஒரு 100 ml இங்க 500ன்னே வச்சுக்கோங்களேன். 500 ml, 500 ml 2 பாட்டில் இது 2ம் சேர்த்து ரூ. 100 ரூ. 102 அந்த மாரி வந்துருச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பட் பாட்டில் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு அப்டின்னா, இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கும். இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஐட்டம். செகண்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வாஷ் பேஷன் எல்லாம் கழுவுறக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹார்பிட் எல்லாம் ஊத்துனேன்னா ரொம்ப கையெல்லாம் எரிய ஸ்டார்ட் ஆகுது. இத வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அத ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டேன். இதுவும் எனக்கு ₹100 தான் கிடைச்சது. பாப்பா வந்து பேனால வந்தோனயுமே கிறுக்கிட்டாங்க. போட்டுருக்கறக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் லேசா இருக்கிற மாரி இருக்கு. பட் இதுல ஆசிட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான் அது இதாயிரும். ஆனா ஹார்பிட் அந்த மாரி இருக்கிறதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். இது வந்து எனக்கு ஸ்க்ரப் பண்றதுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு அப்படிங்காட்டி, வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள தான் நான் வந்து ஒரு 8 ஐட்டம் ஆர்டர் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஐட்டம் எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் வாங்கிட்டேன். என்னோட கைக்கு கரெக்ட்டா இருக்கு. என்னோட கை சைஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட கை சைஸ். இதுக்கு வந்து இந்த கிளவுஸ் கரெக்ட்டா இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் கைக்கு வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் விலை அதிகத்துல போட்டா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வருமோ என்னமோ நெனைக்கிறேன். பட் என்ன மாரி கை இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 32, 34 இன்ச் இருக்கீங்க. 36 இன்ச் உங்களோட ட்ரெஸ் சைஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ். நாம குடுக்குற ரூ. 100க்கு இது ஒர்த் அப்படின்னே சொல்லுவேங்க. இதுதான் என்னோட செகண்ட் ஐட்டம். தேர்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிச்சன் டெக்கரேட் பண்றது தான். என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ, அதனால நான் இத வாங்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம குடுக்குற ரூ. 100க்கு நல்லாவே இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப யூனிக்கா நல்லா இருக்கு. கிச்சன்ல இத மாட்டுனோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம கிச்சன வந்து அழகா காமிக்கும். நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இந்த மாரிலாம் ஐட்டங்கள பார்க்கும்போது, கிச்சன்ல வேலை செய்யறக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இங்க பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டிக்கர் தான். இங்க ஸ்டிக்கர் மேல ஒட்டியிருக்கிறாங்க. எனக்கு இந்த ஒண்ணுல மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு மேல வந்திருந்தது. மத்த எல்லாத்துலயுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி இருந்தது. ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் சைட் டேப்புமே எனக்கு குடுத்திருந்தாங்க ஒட்டிக்கிறக்கு. ஸோ, இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடு ஒட்டுறக்கு குடுக்க மாட்டாங்க. நாம போய் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணிருவோம் இல்லைங்களா? ஆனா இதுல வந்து டபுள் சைட் டேப் குடுத்தங்காட்டி, நம்மளுக்கு அப்பவே வந்து நம்ம வாங்குன உடனே ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ, ₹100க்கு இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 4வதா வாங்குன ஐட்டம் இதுதாங்க. இது வந்து எனக்கு மசாஜ் பண்றக்கு ஸ்கின் மசாஜ் பண்றக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் பெட்டரான அ பொருளா வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து ஸ்மெல் வந்து ஹெவியா வந்தது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி ரா பிளாஸ்டிக். இது வந்து யூஸ் பண்ணவே முடியாதுங்க. இது வந்து ஐஸ் கியூப் போட்டு வைக்கிறது. இது ஒரு மாரி மட்டமான பிளாஸ்டிக்ஸு. அதனால வந்து இத யூஸ் பண்ண முடியாது. இது 2ம் சேர்ந்து காம்போ ஆஃபர்ல ₹100க்கு எனக்கு கிடைச்சது. ஸோ இது யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இத ரிட்டர்ன் போடல. இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல எல்லாம் போட்டு வைக்க முடியாது. இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லிக்காய் ஜூஸ்க்கெல்லாம் இதுல போட்டு வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து போட முடியாதுங்க. இது அவ்ளோ அ லோக்கலான ஒரு பிளாஸ்டிக்கு. ஸோ இத யூஸ் பண்ண மாட்டேன். நான் இத மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். இதுவுமே ஒரு 4, 5 வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண போறேன். இந்த மாரி ஸ்கின்னுக்கு அதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா பெட்டராவே வந்து நம்ம ஐட்டம் சூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜ் அப்படிங்கிறதையும் தாண்டி, இது வந்து அன்ஹெல்தியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேற வழி இல்ல. எனக்கு இது தேவை அப்படிங்கிறக்காக நான் இத வச்சுக்கிறேன். ஸோ, இத நான் யூஸ் பண்ண போறது கிடையாதுங்க. இதுதான் என்னோட 4த் ஐட்டம். என்னோட 5த் ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்குபஞ்சர் இது. எனக்கு ரொம்ப நாளா கால் வலி இருந்துட்டே இருக்குங்க. ஸோ, அந்த கால் வலி எப்படி சரி பண்றது அப்படின்ட்டு சொல்லிட்டு சில ஐட்டங்கள நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒண்ணு வந்திருந்தது. இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னும் அதுல போட்டிருந்தது. சரி ₹100 தான் இருந்தங்காட்டி நான் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஆனா ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு பட்டு நம்ம இதாயிருச்சுன்னா அது மழுங்கிரும். ரொம்ப ஷார்ப். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஷார்ப். இங்க பார்த்தீங்களா? லேசா டச் பண்ணுனேன்.
நான் லேசா டச் பண்ணதுக்கு என் கையில எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க. நான் லேசா டச் பண்றேன். என் கையில பாருங்க. அவ்ளோ ஷார்ப்பா இருக்கு. ஏறி நிக்கும்போது லேசான கால். என்னோட ஹஸ்பண்ட் ஏறி நின்னாங்க. அவங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. இறங்கிட்டாங்க. என்னால வந்து 2 மினிட்ஸ்க்கு மேல இதுல நிக்க முடியல. சாக்ஸ் போட்டுட்டு யூஸ் பண்றதுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் சஜெஸ்ட் பண்ணவே மாட்டேன். இதுல வந்து போட்டுருக்கான் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் தான். ஆனா இவ்ளோ ஷார்ப்பா இருக்கிறத எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து பிளாஸ்டிக் தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் மிஷின் சேஃப்ல இருக்கும். நம்ம ஏறி நின்னோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் தான் நிக்கணும். அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுத்துருப்பாங்க. 5 டூ 10 மினிட்ஸ் வந்து நின்னுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிரணும். எவ்ரி 5 டூ 10 மினிட்ஸ் வந்து நின்னுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிரணும். ஸோ எனக்கு வந்து நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் கால் ரிலாக்ஸா இருந்த மாரி, ஒரு மாரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பட் இது வந்து எனக்கு ரிட்டர்ன் போடலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கால் வலி இருக்கு. நம்மளுக்கு தேவைப்பட ஒரு விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத வந்து வச்சுக்கிட்டேன். நீங்க இத வாங்குறீங்க அப்டின்னா, ரெகுலரா யூஸ் பண்ணா மட்டும் தாங்க இது ப்ராஃபிட்டு. ₹100க்கு நம்ம 100 டேஸஸ் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து ஒரு அவசியம் இல்லாத ப்ராடக்ட் அப்டின்னு தான் சொல்லுவேன். போன ப்ராடக்ட் மாரி தான் இந்த ப்ராடக்ட்டுமே. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்டின்னு சொல்லிட்டு மீஷோல பார்க்குறப்பலாம் தோணியிருக்கும். இது வந்து அரிசி எல்லாம் கழிறது. அரிசி வந்து இந்தலையில வராம இருக்கு. நான் எப்பவும் கழியும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குக்கர்லேருந்து சிங்க்ல ஒரு 10 அரிசியாச்சும் டெய்லியும் கீழ விழ காட்டிருவேன். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ₹100ல கிடைக்குது அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சின்ன ஐட்டங்க. ஒரு 2 கிளாஸ் டம்ளர் அரிசி ஊற வைக்கிறீங்கன்னா, இது ஓகே தான். ஒரு 2 பேர் இருக்கிறீங்க, குழந்தை ஒருத்தங்க இருக்காங்கன்னா, இது கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு மேலேனா இது புடிக்காதுன்னு தான் நெனைக்கிறேங்க. 3 கிளாஸ் கூட போட்டுறலாம். ஃபுல்லாலாம் போட முடியுமான்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது குவா ஐ மீன் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப குட்டியா இருக்குது. எவ்ளோ குட்டியா இருக்குதுன்னா, இப்டி ஒரு கையில நம்ம புடிக்கிற மாரி தான் இருக்கும். நம்ம குழந்தையோட தலைய புடிக்கிற அந்த ஒரு இதுதான் இருக்கு. ஸோ, அதனால உங்களுக்கு 2 பேர் இருக்கீங்க, குட்டீஸோட இருக்கீங்கன்னா, இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஆனா நெறைய பேர் இருக்கீங்க அப்டின்னா, இது வந்து ஒர்க் ஆகாதுங்க உங்களுக்கு. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் 6வதா பர்ச்சேஸ் பண்ண ₹100 ஐட்டம். ஓகேங்களா? 7வதா வாங்குன ஐட்டம், ஏன்டா வாங்குன ஐட்டம் அப்படிங்கிற மாரி தாங்க இது ஒரு ஐட்டம். இது வந்து பார்க்கறக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன அடிக்கு ஒருக்கா ஃபங்ஷனா வைக்க போறோம். ஆனா என்ன மைண்ட்ல இத ஆர்டர் போட்டா என்ன எனக்கு தெரியவே இல்லைங்க. வந்ததுக்கப்புறம் இத ரிட்டர்ன் பண்ணிடலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. இது 5 ஐட்டம் இருக்குதுங்க. ஒண்ணு ₹20. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் ₹100க்கு வாங்கியிருந்தேன். எனக்கே வந்து மனசே இல்ல இத வாங்குனதுக்கப்புறம் எதுக்குடா வாங்குனோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஏதாவது ஃபங்ஷன்ஸ் அடிக்கொருக்கா வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பின்னாடி வந்து பேக் ட்ராப் கட்டி, அந்த சாமிக்கு பின்னாடி சைட்ல வச்சு விடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் வந்து "நீ ஏதாவது பூஜா ரூம்ல மாட்டி விடலாம்" அப்படிங்கிற மாரி தான் பிளான்ல இருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஆசைக்காக வாங்கக்கூடிய ஒரு செலவுகள் தான் நான் வைப்பேன். வேஸ்ட் ஆஃப் மனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வீட்லயே நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களா தான் இது இருக்குது. பட் இது என்ன எதுக்கு வாங்குனேன் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஓகே வச்சுக்கலாம். எனக்கு ரிட்டர்ன் போடுறதுக்கு மனசு இல்ல. மனசு இல்லன்னா, அத ரிட்டர்ன் ஒரு ப்ராசஸா இருக்குமே அப்டின்ட்டு, அத நான் போடாமயே இத நான் கேரி பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் இத வச்சுக்கிட்டேங்க. இதோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஒண்ணுல மட்டும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மணி வந்து உடைஞ்சிருந்தது. இங்க கீழ வச்சிருக்கிற அந்த பிளாஸ்டிக் மணி இருக்கு இல்லைங்களா? அது வந்து உடைஞ்சிருந்துச்சு. மத்தபடிக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். அது பார்வையா இருக்கும். ஒரு அழகா இருக்கும். அவ்ளோதான். ஓகேங்களா? ஃபைனலா நான் வாங்குன ஐட்டம் வந்து இதுதாங்க. இது வந்து ₹100. ₹100க்கு எனக்கு எல்லா பொருளும் அஃபோர்டபுளா இருக்கிற மாரி இருந்தது. போன தடவ காமிச்ச அந்த பொருள் கூட எனக்கு அஃபோர்டபுளா அதுல ஒரு கை வேலை இருக்கு, பாசி கோர்க்கணும் பின்னாடி. ஆனா இது ₹100க்கு வொர்த்தா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா நம்ம வெளிய போய் வாங்கும்போது டப்பா இத விட கம்மியா வாங்கிர்லாம். பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அவ்வளோனா, அவ்ளோ பக்கா, பக்கா, பக்கா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட என்ன சொல்றது? திக்னஸ் ஆகட்டும், அதோட மூடி ஆகட்டும், ரொம்ப சூப்பரா நல்லா செட் ஆயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு பாக்ஸ பார்த்த உடனேயுமே. ஸோ, இதுல வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம ஜும்காஸ் ஏதாவது போட்டு வைக்கணும், குட்டி ஹேர் கிளிப்ஸு, பூ குத்துற பின்னி இந்த மாரி போட்டு வைக்கணும். இதுல வந்து சீப் ஏதாவது கேரி பண்ணணும்னா, இது பெஸ்ட்டான ஐட்டம். இல்ல இதுல பட்டை, கிராம்பு போட்டு வச்சுக்கலாம். இலைதழைகளா போட்டு வச்சுட்டு, இத பட்டை, கிராம்பு, சோம்பு கிச்சன்ல கூட இந்த ஐட்டத்த யூஸ் பண்ணிக்கலாங்க. இவ்ளோதாங்க. இந்த 8 ஐட்டம் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா,
நான் வந்து மீஷோல வாங்கியிருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு இதில ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் இதுக்கு கீழ லிங்க் குடுத்துர்றேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ₹100 ப்ராடக்ட்ஸ் தாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.